இந்திரஜித்தன் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குலதெய்வத்தை மந்திரம் மூலமாக கட்டிவிட்டார்கள், குலதெய்வம் நம்ம வீட்டில் இல்லை, அந்த கட்டை உடைத்து குலதெய்வத்தை நம்முடைய வீட்டிற்கு எப்படி வர வைப்பது என்பதை பற்றி பார்ப்போம். இதற்கு ஒரு 7 மூலிகைகள் நமக்கு அவசியம் தேவை. இதில் 6 மூலிகையினுடைய வேரும் 7வதாக சொல்லக்கூடிய மூலிகையினுடைய இலையும் நமக்கு மிக முக்கியம். அது என்னென்ன மூலிகை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக நரிமிரட்டி வேர், இரண்டாவதாக வெட்டி வேர், மூன்றாவதாக வெள்ளை எருக்கன் வேர், நான்காவது மருதாணி வேர் அல்லது மருதாணி விதை, ஐந்தாவது கருந்துளசி வேர், ஆறாவது வெண்கடுகு அல்லது வெண்கடுகு வேர், ஏழாவதாக குட்டி விழா இலை. இந்த பொருள்கள்லாம் நமக்கு அவசியம் தேவை. இந்த வேர் வகைகளை, அதாவது நரிமிரட்டி, வெள்ளெருக்கம் வேர், மருதாணி வேர், கருந்துளசி வேர், இவைகளை ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள எந்த ஒரு சாப நிவர்த்தி எதுவும் பண்ண தேவையில்லை. குலதெய்வத்தினுடைய வழிபாடை செய்துவிட்டு, விநாயகரை வணங்கிவிட்டு, ஆஞ்சநேயரையும் வணங்கிவிட்டு, இந்த வேர்களை மட்டும் சேகரித்து மண்ணில்லாத சுத்தமாக அலம்பி நிழலில் உலர்த்தி காய வச்சுக்கணும். மேற்கண்ட நரிமிரட்டி வேர், வெட்டி வேர், வெள்ளெருக்கன் வேர், மருதாணி வேர், இந்த வேர்களெல்லாம் காய வச்சு, குட்டி விழா இலை, இந்த இலையும் நிழலில் காய வச்சு இதை நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாளை பதிவில் பார்க்கலாம்.